ஆண் பாவம் பொல்லாதது. இந்த திரைப்படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரியோ ராஜ் மற்றும் மாளவிகா மனோஜ், விக்னேஷ் காந்த், ஷீலா மற்றும் பலர் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, கலையரசன் தங்கவேல் என்பவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கின்றார். இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்து குமார் வந்து இசை அமைத்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தின் ஸ்டோரி லைன வந்து பார்த்திருக்கோம். ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில இப்படி ஒரு அ 1000 படங்கள் வந்திருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி. புதுசா ஒரு ஹஸ்பண்ட், வைஃப் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி, பின்னர் வந்து லவ் பண்ணி வந்து வாழ்றாங்க. வெட்டிங் பண்ணி இருக்கிறாங்க. வெட்டிங் பண்ணி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் கழித்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து டிவோர்ஸ்க்கு போறாங்க. ஸோ கடைசியில வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா? இல்லாட்டி டிவோர்ஸால வந்து பிரிஞ்சாங்களா? என்றது தான் இந்த படத்தின் ஸ்டோரி. இத கேட்கும்போதே நீங்க நிறைய படங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல வந்து போகும். "ஓ மை கடவுளே!" அப்படி நிறைய படங்கள் வந்து இது சார்ந்த படங்கள் வரும். ஸோ அதே மாதிரியான ஸ்டோரி தான். பட் இந்த திரைப்படத்துல வந்து என்ன எனக்கு டிஃபரெண்ட்டா புடிச்சிருந்ததுன்னா, இப்பத்த ரியாலிட்டியோட வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய மாரி இருந்தது. அந்த பிரிவுக்கான காரணங்கள், Instagram ரீல்ஸுகள், இப்பத்த பெண்கள் மற்றும் ஆண்களோட மனநிலை அனைத்தையும் வந்து இப்ப நடக்கிற கரண்ட்லி இப்ப என்னென்ன விஷயங்கள் நாங்க ஒரு கேர்ள வந்து லவ் பண்றோமோ, இல்லாட்டி ஒரு ஹஸ்பண்ட் வைஃபா வந்து சேர்ந்திருக்கோமோ, அப்ப வந்து எப்படியான இதான இதுகள் செய்வோமோ, அதையெல்லாம் டிரெக்டர் உள்ள கொண்டு வந்து ஸ்கிரீன் பிளேயா வந்து வடிவமைத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இவர்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் போய் பொண்ணு போய் பார்க்க போய் பிறகு அப்படியே மேரேஜ் ஆகி பிறகு அந்த ஒரு வருஷத்துல வந்து என்ன மாதிரி வந்து முன்னுக்கு ஸ்டார்ட்ல வந்து காதல், ஊடல் அப்படி ஆரம்பித்து பின்னர் வந்து அது மோதலாக வந்து எப்படி மாறுதுன்றத வந்து ரொம்ப சூப்பரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து படம் இப்படியே வந்து நகருது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் டிராமா மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகுது. அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்தில அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் வந்து வெறுமனே ஒரு 2 2 1/2 மணி நேரம் தான் இந்த படம் ஃபுல்லா ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னடா திடீர்னு இன்டர்வல் போட்டாங்களேன்ற மாரி பார்த்தா 1 மணி நேரத்திலேயே வந்து இன்டர்வல் வந்து வருது. மற்ற அந்த 1 மணி நேரமும் ரொம்ப ஸ்கிரிப்டாவே வந்து படம் வந்து ரொம்ப காமெடியா அங்கங்க வச்சு எலிமெண்ட்ஸ வச்சு ரொம்ப சூப்பராவே வந்து மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. அப்படி இருக்கையில இந்த திரைப்படத்தில ஃபர்ஸ்ட் பிளஸ்கள வந்து பார்த்துருவோம். படத்தில முதல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியோவும் அதே மாதிரி மாளவிகா 2 பேற்ற பேர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜோ படத்தில எப்படி வந்து இவங்க 2 பேருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சோ, அது வந்து இந்த படத்தில வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராவே வந்து ரியோக்கும் மாளவிகாக்குமான கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து அமைந்திருந்தது. ஜோ படத்தில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத தாண்டி, இதுல கொஞ்சம் நிறைய இவங்க 2 பேருக்குமான சண்டை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில வந்து பெரிய பிளஸ்ஸா வந்து அமைந்திருந்தது. எனக்கு இந்த திரைப்படம் வந்து பார்த்து செகண்ட் ஹால்ஃப் கிளைமாக்ஸ் எல்லாம் முடியும்போது, எனக்கு இந்த திரைப்படத்தில ரியோக்கும் மேலே அவர ஹீரோன்னு அவற்ற கதைய வைத்து தான் மெயினா போகுது 2 பேருக்குமான ஜோடி வந்து போனாலும், இதுக்கு அடுத்ததாக வந்து செகண்ட் ஹால்ஃப்ல வராங்க. நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் சீலா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மண்டேலா திரைப்படத்தில வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜோகி பாபுக்கு வந்து பேரா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த சீலாவும், ஆர்ஜே விக்னேஷ்காந்துக்குமான ஒரு செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு போர் மாரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில இருந்து தான் செகண்ட் ஹால்ஃப் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப விட செகண்ட் ஹால்ஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியோ ராஜின் நடிப்ப விட, ஆர்ஜே விக்னேஷ்காந்தினுடைய நடிப்பு வந்து ரொம்ப கவர்ந்திருந்தது. அதற்கான மாஸ் மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், கிளைமாக்ஸ்ல அந்த முக்கியமான கருத்துக்களை வந்து சொல்ற விதமா இருக்கட்டும், அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப சூப்பராவே வந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. எனக்கு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து நடித்த கதாபாத்திரங்கள் இல்ல, இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த திரைப்படத்தில ஃபர்ஸ்ட் ரொம்ப கவர்ந்த ஒரு கேரக்டரா வந்து இந்த ஆர்ஜே விக்னேஷ்காந்தினுடைய கேரக்டர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த மண்டேலா திரைப்படத்தில வர சீலாவுடைய நடிப்பும் வந்து ரொம்ப சூப்பராவே வந்து அமைந்திருந்தது. அ அடுத்து இந்த திரைப்படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கிறது படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள். 2 பாட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கும் எனக்கு அந்த ஜோடி பொருத்தம்" என்ற ஒரு பாட்டு வரும். அது ரொம்ப சூப்பராவே சூப்பரான பாட்டு. இன்ஸ்டாலலாம் ட்ரெண்ட் ஆகி வருது. அந்த பாட்டு இதுலயும் வந்து விஷுவல்ஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு அத்தான் என்ற ஒரு பாட்டு வந்து செகண்ட் ஹால்ஃப்ல வரும். அது வந்து மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த அத்தான் அந்த வாய்ஸ வச்சு பண்ற அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில பின்னணி இசைகள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. அந்த எமோஷனல் காட்சிகள்ல வர பிஜிஎம்மா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை வரையில ஒரு பிஜிஎம் ஒண்ணு வரும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எனக்கு பார்க்கும்போது இந்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தில வந்து ஒரு பிஜிஎம் வரும். அந்த ஒரு காமெடியனும் அவர் வந்து ஒரு 2வது செகண்ட் வைஃபோட வந்து ரொமான்ஸ் சீன்ல கூடிய ஒரு ஒரு சவுண்டோட மாதிரி ஒரு மியூசிக் ஒண்ணு பண்ணிப்பாங்க. அதே ஒத்த மாதிரி ஒரு சீன தான் இங்க இவங்க 2 பேருக்குமான ஃபைட் வந்து ரியோ ராஜுக்கும், அதே மாதிரி மாளவிகா மனோஜுக்கும் வர சண்டை காட்சிகள் அப்படி ஒரு பிஜிஎம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஹைலைட்டா. மொத்தத்தில படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் அதாவது பார்த்தீங்கன்னா, பின்னணி இசையா இருக்கட்டும், படத்தின் பாடல்களா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக வந்து அமைந்திருந்தது. தமிழ் சினிமாவில வந்து ஒரு அன்ரேட்டட் மியூசிக் டைரக்டராக வந்து இந்த சித்து குமார் வந்து இருக்கிறார். அவர்ட்ட நிறைய பாடல்கள் நீங்க எடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். குறிப்பா எனக்கு அவர் சித்து குமார்ன்னு சொன்னோனே ஞாபகம் வர திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு மஞ்சள் பச்சை. அதுல கூட சூப்பரான பாட்டுகள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த அப்படி ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கும் பெரிய பெரிய சான்ஸ்கள் வந்து கிடைக்காம, இப்படியான சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்து மியூசிக் பண்ணி வரார். ஸோ இந்த இடத்துல அவருக்கான மென்ஷன வந்து நான் இதுல வந்து பண்றேன். ரொம்ப சூப்பரா இந்த திரைப்படத்துக்கு வந்து அவருடைய அம் மியூசிக் அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா வந்து கை கொடுத்திருக்கு. அடுத்து இந்த திரைப்படத்தின் பிளஸ் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வைஸா வந்து ஒரு படம் ரொம்ப சூப்பராவே வந்து வந்திருக்கு. சினிமோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப கட் அண்ட் ரைட்டா வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 2 1/2 மணி நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ, எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா அத வந்து சொல்ல முடியுமோ, அத ரொம்ப சூப்பராவே வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அது இந்த திரைப்படத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்து இந்த திரைப்படத்துல வந்து எனக்கு பிளஸ்ன்னு பார்க்கல காமெடியா
காட்சிகளும் வந்து அங்கங்க சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எங்களோட ரிலேட்டபிள் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த கேரக்டர்கள் அந்த ரியோவோட கேரக்டரா இருக்கட்டும், அந்த மாளவிகாவோட கேரக்டரா இருக்கும். அனைவரும் ஒவ்வொரு கேர்ளும் ஒவ்வொரு பாயும் வந்து நிச்சயமா அந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டரோட எங்கள வந்து ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதுல இருக்க ரிலேட்டபிளா வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த திரைப்படத்துல வந்து எனக்கு மைனஸ் என்று பார்க்கும்போது எனக்கு எதுவும் அவ்வளவு டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்படி சொல்லப் போனா இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆஹா! ஓஹோன்னு சொல்ற படம் வந்து இல்ல. ஆனா கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம். ஆனா இதே மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில ஒரு 20, 30 படம் வந்திருக்கும். அப்படி இருக்கையில இந்த திரைப்படம் பார்க்கல என்ன இது ஓ மை கடவுளே! அப்படியான படங்கள்ல இத மாரி தான் இருக்குது. அப்படி புதுசா ஒன்றும் இல்லையே என்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். படத்தின் கோர் வந்து 2 பேருமே வந்து விட்டு குடுத்து போகணும். விட்டு குடுத்து போறது தான் வெளியில ஒரு தாற்பயம் தான் வந்து சொல்றாங்க. இது நிறைய படத்துல வந்து சொல்லிக் கொண்டு வராங்க. எல்லா டிவோர்ஸ் திரைப்படத்திலயும் வந்து இதைத்தான் கடைசியில வந்து சொல்றாங்க. அதைத்தான் இதுலயும் திருப்பியும் சொல்றாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து அதை வச்சு ரொம்ப சூப்பரா வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து நீங்கள் லவ்வர்ஸா போய் பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போய் பார்க்கலாம். ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ரொம்ப உங்களை வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாரி படம். இன்றைய கூட சண்டே நீங்க ஏதோ ஃப்ரீயா எதுவும் படம் பார்க்க போறீங்கன்னு நெனச்சா, கண்டிப்பா இந்த ஆண் பாவம் பொல்லாத திரைப்படம் ஸ்க்ரீன் பண்ணா கண்டிப்பா போய் பாருங்க. உங்கள வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இது மாதிரி இன்னும் நிறைய விமர்சனங்களோட உங்களை வந்து நான் சந்திப்பேன்.